ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோங்கன்னா சுரக்காய் சட்னி. உண்மையிலே சொல்கிறேங்க, இதை நீங்கள் ஒரு டைம் மட்டும் செஞ்சுட்டிங்கன்னா இனிமேல் அடிக்கடி செய்வீங்க. சுரக்காய் வாங்கினாவே சுரக்காய் சட்னி செய்யணும்னு தோணும். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் அதுக்கு ஒரு கால்வாசி, அதாவது பாதி சுரக்காய் வந்து குழம்பு செஞ்சாச்சு. மீதி பாதியில் பாதி கட் பண்ணி எடுத்திருக்கேன் சட்னிக்காக. இதே நிறைய வரும், அதனால் நான் பாதி எடுத்திருக்கேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு எடுத்து கட் பண்ணிக்கோங்க. பாருங்கள், ஃபஸ்ட்டு எண்ணெய் சேர்த்துட்டு சுரக்காவை நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் எண்ணெயிலேயே. நீங்கள் வந்து உங்களுக்கு இது பிடிக்கலன்னா நீங்கள் அப்படியே நார்மலாக நம்ம வறுக்கிற மாதிரி கூட வதக்கலாம். அது அப்புறமா சொல்கிறேன். பாருங்கள், நல்லா வதக்கி எடுத்துக்கணும். எந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், சுரக்காய் வந்து பாதி வெந்துடும். அந்த அளவுக்கு நீங்கள் வேணால் தோல் வேணால் நீங்கள் சீவிக்கோங்க. நான் தோல் சீவாமல் செய்கிறேன், நல்லா இருந்துச்சு. அதை வதக்கி எடுத்து தனியாக வச்சுட்டு அதிலே கடுகு, கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு சேர்த்துட்டு பொரிஞ்சு விட்டுக்கலாம். நல்லா பொரியிட்டோம். பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம வந்து வரமிளகாய் நான் வந்து காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கிறேன். நீங்கள் காஷ்மீர் மிளகாய் இருந்தால் கூட சேர்த்துக்கோங்க, அது உங்களோட விருப்பம். அந்த காஷ்மீர் மிளகாய் மிளகாய் சேர்க்குறப்ப என்ன ஆகும்னா கலர் சேஞ்ச் ஆகும். பாருங்கள், அப்புறமா நம்ம தனியாக அந்த மிளகாய் எடுத்துகிட்டு கூட நீங்கள் வெங்காயம் சேர்த்துக்கோங்க. நான் வந்து தீஞ்சிடுச்சுன்னு சொல்லிட்டு வெங்காயம் சேர்த்துட்டு அதுக்காக மிளகாய் எடுத்துகிட்டு அப்புறம் பூண்டு சேர்த்துனேன். ஏன்னா பூண்டு ரொம்ப மிளகாய் ரொம்ப தீஞ்சிரும், அதனால் பூண்டு சேர்த்து நல்லா வதக்கிடலாம். உண்மையிலே சொல்கிறேன், சட்னி வந்து அது சுரக்காய் சட்னியானு யாராலையுமே கெஸ் பண்ண முடியாது, அந்த அளவுக்கு இருந்துச்சுங்க. களியோடு வச்சு சாப்பிடும் போது வேறு லெவல் டேஸ்ட்டு. உப்பு சேர்த்து நல்லா வதக்கலாம். உப்பு எதுக்கு சேர்க்கணும்னா உப்பு சேர்த்தா சீக்கிரமாக வந்து வெங்காயம்லாம் வதங்கும், அதனால் சேர்த்துக்கலாம். உண்மையாக நீங்கள் ஒரு டைம் மட்டும் ட்ரை பண்ணி பாருங்கள். சுரக்காயில் நீர் சத்து இருக்குது, அடிக்கடி சாப்பிடுங்க. சுரக்காய் பிடிக்காதவங்க சட்னி செஞ்சு சாப்பிடுங்க. நான் ஒரு 2 குட்டி குட்டி தக்காளி சேர்த்துக்கிறேன். பெரிய தக்காளியாக இருந்தால் 1 சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இது வதங்கும் போது பார்த்திங்கன்னா அந்த தக்காளியோட இது தனியாக வரணும், தோலி தனியாக வரணும். அப்போ வர்றப்போ நம்ம வதக்கி வச்சிருக்க சுரக்காய் அதோட வரமிளகாயும் சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. சேர்ந்து நல்லா வதங்கி வரட்டும். ஏன்னா பாதி தான் வெந்திருக்கும் சுரக்காய், இன்னும் பாதி இருக்குல்ல, அது சேர்ந்து ஒரு பச்சை வாசனை போகிற நல்லா வதக்கிக்கோங்க. பாருங்கள், நல்லா வதங்கிடுச்சு. அதில் நான் கொஞ்சம் புளி சேர்த்து வதக்கிக்கிறேன். நீங்கள் புளி கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா வதக்கிட்டு ஆற வச்சுக்கலாம். ஆற வச்சு இது ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கலாம். நான் பாதியாக இருக்கிறேன், குட்டி மிக்ஸி ஜார்னால் நீங்கள் ஃபுல்லுன்னா ஒரே முட்டை போட்டு அரைச்சிடுங்க. இதை அரைச்சி எடுத்தாச்சு. லைட்டாக நக்கி பார்க்குறேன் உப்புலாம் சரியாக இருக்கான்னு சொல்லிட்டு கரெக்டாக இருக்குது. இன்னொரு பாதியை அரைச்சி இதில் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். ஏன்னா காரெல்லாம் சேரணும்ல, அதுக்காக. நீங்கள் வேணால் ஒரு தாளிப்பு கூட தாளிச்சிக்கோங்க. நார்மலாக நம்ம சட்னி தாளிக்கிற மாதிரி ஒரு டைம் தாளிச்சிக்கோங்க. அது உங்களோட விருப்பம் தான். நான் வந்து தாளிக்கல, இப்படியே சாப்பிட்டா நல்லா இருக்குன்னு இப்படியே வச்சுட்டேன். அப்புறம் களி செஞ்சு களியோடு வச்சு நான் சாப்பிட்றேன். வேறு லெவல் டேஸ்ட்டு. இது தோசைக்கு சூப்பராக இருக்குங்க. கண்டிப்பாக சொல்கிறேன், நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்பயுமே நார்மல் சட்னி அரைச்சி போடுறீங்கன்னா இதை ட்ரை பண்ணுங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட் என்னவோ கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். டாடா.